ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் பாண்டியராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க பரிமளா அன்கோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, சாண்டி, மிஸ்கின், சஞ்சனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு குடும்பமாக ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, இன்னும் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, இவங்க 4 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. திடீர்னு சாண்டி அவர் வர்கீஸாக வராரு. அந்த சாண்டி ஜெயராமோட 2வது பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு. இவனோட லவ் டார்ச்சர் தாங்க முடியாத இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் ஜெயராம் அவங்க குடும்பம்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது பிளானோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த வர்கீஸ் இறந்து கிடக்கிறான். ஆனால் இவங்க யாருமே பண்ணல. யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டரான மிஸ்கின் அந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இது ஒரு காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காமெடியாக ட்ரை பண்ணது ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு கதாபாத்திரங்களுமே ஒரு அழுத்தமாக எழுதப்படாதனால, ஒரு மேலோட்டமாகவே கதை போய்கிட்டு இருந்தனால இந்த படத்தில் நம்ம ட்ராவல் பண்ண முடியல. அதாவது இவங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர்கள்லாம் உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்கிட்டாங்க. பெருசாக ஒரு டெப்த்தான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இல்லாதனால இந்த காமெடியுமே சும்மா ஊர்வசி, ஜெயராம் பேசி இருக்கிற கான்வர்சேஷன் மட்டும்தான் நமக்கு ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுதே தவிர, மற்றபடி இது ஒரு நார்மலான காமெடி படம் தான். இது அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. இதில் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மெசேஜ். அது நல்லாவே இருக்குது. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே இடத்துலையே அவங்க சுற்றிக்கிட்டு இருந்தது ரொம்ப லேக் அடிச்சது. அதுக்கப்புறம் ஊர்வசி, ஜெயராமோட கான்வர்சேஷன், அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மிஸ்கின் அவங்க வீட்டில் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷன், அந்த சீன் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மிஸ்கினோட கதாபாத்திரம் தான் இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான கதாபாத்திரமே. அது நல்லாவே பண்ணியிருந்தார். ஜெயராம் வழக்கமான தன்னோட நடிப்பில் அசத்தியிருந்தார். ஊர்வசியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இதில் கதை எந்த ஒரு கதாபாத்திரமும் ஒரு அழுத்தமான கதை இல்லாதனால, எந்த ஒரு கேரக்டருக்குமே பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால, அதனால் இந்த படம் ஒரு சுமாரான படமாக தான் போயிருக்கு. மற்றபடி இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான படம் இல்லை. இயக்குனர் பாண்டியராஜ் ஏமாற்ற மாட்டாருன்னு தான் நினச்சி போனோம். ஆனால் கொஞ்சம் சர்க்கிளாகவே இருந்துச்சு இந்த படம். இந்த படம் ஓரளவுக்கு நீங்கள் தேட்டரில் ஒரு தடவை நீங்கள் இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மோசமான சீன்கள்லாம் எதுவுமே இல்லை. தாராளமாக ஃபேமிலியோட குழந்தைகளோட போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.